திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலையில் பொக்லைன் பயன்பாடு அதிகரித்ததாக புகார் எழுந்த நிலையில் அங்குள்ள பல்லுயிர் பூங்கா அருகே தோட்டத்தை சுத்தப்படுத்துவதற்கு அனுமதி வாங்கிவிட்டு பொக்லைன் இயந்திரம் மூலம் பாறைகளை உடைத்தது நியூஸ் தமிழ் செய்திக்குழுவின் கள ஆய்வின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம். மேலும் வணக்கம் பிரியங்கா. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மலைகள் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. தமிழக பூகோள வரலாற்று இல்லாத அளவு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மும்பையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும். ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை ஆங்காங்கே சிறிது பிரிவுகளாக இருக்கும். அப்படி ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலையின் கடைசி பகுதி தான் சிறுமலை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியானது மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுகிறது. ஆனால் திண்டுக்கல் சிறுமலையானது மலைகளின் சிற்றரசி என அழைக்கப்படும். இதனால் இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. புராண ரீதியாக பார்க்கும் பொழுது அனுமன் இலங்கைக்கு சஞ்சீவி மலையை செல்லும் போது கீழே விழுந்த சிறுமலை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான வரலாற்று ஆவணங்களும் புராணங்களில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மூலிகைகள் நிறைந்த பகுதியாகவும் சிறுமலை இருக்கிறது. சிறுமலையில் காட்டு மாடுகள், கடமான், குரங்குகள், காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு அடர்ந்து நீண்ட வனப்பகுதியாக சிறுமலை இருக்கும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் தொடங்கி மதுரை மாவட்ட எல்லையான வாடிப்பட்டி வரை அந்த நீண்டிருக்கிறது. இங்கு காஃபி, மிளகு உள்ளிட்ட பல்வேறு மலை விவசாயம் நடைபெற்று வருகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே இங்கு சமூக விரோத நடமாட்டம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரிசார்ட்டுகள் அமைப்பது, உள்ளிட்ட வாகனங்களை கொண்டு மலைப்பகுதியை சீரழிக்கும் செயல்கள் நடைபெற்று வருகிறது. கொடைக்கானல் பகுதியில் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது சிறுமலையில் பொக்லைன் பயன்பாடு அதிகரித்திருப்பது நியூஸ் தமிழ் நடத்திய கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. நாம் தற்போது காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வனப்பகுதியில் ஒரு பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு மலைகளை உடைத்து அந்த காடுகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது நாம் நேரே பார்க்கணும். அதாவது சிறுமலை பகுதியில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள செட்டியார் தோட்டம் பகுதியில் ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பிரபல கோவில் நிர்வாகி அந்த இடத்தை வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கும் நிலையில் அனுமதியின்றி அங்கு பொக்லைன் பயன்படுத்தப்படுவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து நாம் நேரில் சென்று ஆய்வு நடத்தினோம். ஆனால் அந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியிருக்கிறார் என அந்த நிர்வாகிகள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் வனத்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் அனுமதி கொடுத்ததாக சொல்கின்றனர். இதில் பிரச்சனை என்னவென்றால் அந்த பகுதி பல்லுயிர் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் வருகிறது. காரணம், கிழக்கு தொடர்ச்சி மலை என்பது கோபா எனப்படும் பல்லுயிர் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் வருகிறது. இதற்கு உள்துறை செயலர் தொடங்கி கனிம வளத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 18 துறைகளின் அனுமதி பெற வேண்டும். ஆனால் திண்டுக்கலின் முந்தைய ஆட்சியராக இருந்த சரவணன் அதற்கு அனுமதி கொடுத்தார் என்பதற்காக வனத்துறை அதிகாரிகளும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் அனுமதி கொடுத்ததாகவும் அதன் பேரிலேயே நாங்கள் சுத்தம் செய்து வருகிறோம் என சொல்லியிருக்கின்றனர். ஆனால் சாலையிலிருந்து அந்த இடத்திற்கு செல்ல கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். இந்த 13 கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுரடி பரப்பளவிற்கு அந்த பாறைகளை உடைத்து மரங்களை வெட்டி அகற்றி அதற்கு பிறகுதான் அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இடத்தை சுத்தப்படுத்துவதை விட்டு பாறைகளை உடைப்பதும் மலைகளை சரிப்பதுமாக ஒரு சட்டவிரோத செயலானது அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அருகிலே தான் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அங்கு பொக்லைன் உள்ளிட்டவற்றின் பயன்பாட்டால் மண் சரிவு உள்ளிட்ட மிகப்பெரிய இயற்கை அபாயங்கள் ஏற்பட்டு வருகிறது. கொடைக்கானல் இதே போன்ற ஒரு வனப்பகுதி தான். ஆனால் அங்கு பொக்லைன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறுமலையில் எப்படி பொக்லைன் பயன்பாட்டுக்கு எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கினார்கள் என்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர். அது மட்டுமல்லாமல் கொடைக்கானலுக்கு ஒரு நீதி, சிறுமலைக்கு ஒரு நீதியா என்ற கேள்வியும் வன ஆர்வலர்களிடையே எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்திலிருந்து நேரடி சம்பந்தப்பட்டிருப்பதால் தமிழக அரசு, வனத்துறை உள்ளிட்ட மூத்த உயர் அதிகாரிகள் இதில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து பொக்லைனுக்கு அனுமதி தந்தது யார், பல்லுயிர் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் எப்படி அனுமதி தந்தார், வனத்துறை அதிகாரிகளும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் எப்படி அனுமதி தந்தார்கள் என உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.